வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஏழைகள் நலனில் அர்ப்பணிப்பு கொண்ட கருணை மிகுந்த அரசாக தமது அரசு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கண்ணியமாக வாழும் வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கக்கூடிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் அரசின் கடமை பற்று தொடர்ந்து நீடிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சிந்தூர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடுகளை வெளிநாடுகளில் எடுத்துக் கூறும் பணிகளை முடித்துக் கொண்டு இதுவரை 5 அனைத்துக் கட்சி குழுக்கள் தாயகம் திரும்பியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஏழைகள் நலனில் அர்ப்பணிப்பு கொண்ட கருணை மிகுந்த அரசாக தமது அரசு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்ததை ஒட்டி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், வறுமையில் இருந்து மக்களை விடுவிக்கவும் அனைவருக்கும் அதிகாரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் முக்கியமான பல்வேறு முயற்சிகளை தாங்கள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் போன்ற அரசின் திட்டங்களால் நாட்டு மக்களுக்கு வீடு, தூய எரிபொருள், வங்கிச் சேவை மற்றும் மருத்துவ வசதிகள் கிடைப்பது எளிதாகி இருப்பதாகவும், டிஜிட்டல் வசதிகள் காரணமாக அரசின் உதவிகள் மக்களுக்கு கிடைப்பதில் வேகம் மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அரசின் பல்வேறு முன்முயற்சிகளால் நாட்டில் 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையை வென்றுள்ளதாகவும், கண்ணியமாக வாழும் வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கக்கூடிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் அரசின் கடமை பற்று தொடர்ந்து நீடிப்பதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் சேவை, நல்லாட்சி, ஏழைகள் நலன் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய துறைகளில் அரசு மேற்கொண்ட முக்கிய முயற்சிகள் குறித்து ஆகாஷ்வாணி சிறப்பு தொடர் ஒன்றை வழங்குகிறது. அந்த வரிசையில் இந்தியாவின் அமிர்த கால இளம் தலைமுறையினருக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய பங்காற்றும் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் முன்னேற்றம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மொத்த மக்கள் தொகையில் 2/3 பங்கினர் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களாக உள்ள நாடான இந்தியாவில் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது இளைஞர்கள்தான். அரசு இதை கருத்தில் கொண்டே கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் எதிர்கால கனவுகளுக்கு அடித்தளம் அமைத்து வருகிறது. கல்வித்துறையை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைவருக்கும் முழுமையான கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த பெருமெடுப்பிலான செயல் திட்டம் ஒன்றை அரசு அமல்படுத்தி வருகிறது. 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியில் 2030ஆம் ஆண்டிற்குள் 100% மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்தவும், உயர்கல்வியில் 2035ஆம் ஆண்டிற்குள் 50% மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்தவும் அரசு இலக்கு நிர்ணயித்து அதன்படி செயல்பட்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டில் மொத்தம் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 51,000 70,000க்கும் மேற்பட்டதாக அதிகரிக்கப்பட்டு IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களும் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. தரமான கல்வி, முழுமையான மேம்பாடு, 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற திறன்களை மாணவர்களுக்கு வழங்குவதுடன் அருகாமை பள்ளிகளுக்கு ஆலோசனை வழங்கத்தக்கதாகவும் பள்ளிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. நாட்டில் கல்வியுடன் கூடவே விளையாட்டுத் துறையும் தேசிய முன்னுரிமை துறையாக மேம்பட்டுள்ளது. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டு 3,000க்கும் மேற்பட்ட இளம் வீரர் வீராங்கனைகளுக்கு 6.28 லட்சம் ரூபாய் வருடாந்திர நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒலிம்பிக் பீடமே லட்சியம் என்னும் டாப் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முன்னணி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி மற்றும் விளையாட்டு உபகரணங்களும் சர்வதேச வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய முயற்சிகளின் பலனாகவே இந்தியா கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் 13 பதக்கங்களை வென்றதுடன் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளிலும் 29 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியா தன் இளைஞர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுத்தருவதற்கு மேல் பெரிதாக கனவு கண்டு லட்சியத்தை நோக்கி துரிதமாக பயணிக்கவும் இலக்கை எட்டும் வரை ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சிந்தூர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அசாதாரண துணிச்சல் மற்றும் தேசப்பற்றை வெளிப்படுத்திய குஜராத் மாநில வீரத் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளால் இந்த மரக்கன்று பிரதமருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. ஆரவல்லி மலைத்தொடர் நெடுகிலும் பசுமை சுவர் ஒன்றை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக
புதுடெல்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தாலி பூங்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு மரம் நடு இயக்கத்திற்கும் பிரதமர் தலைமையேற்றார். டெல்லி நகரின் போக்குவரத்து தேவைகளுக்கான 200 மின்சார பேருந்துகளையும் அவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறும் பணிகளை முடித்துக் கொண்டு திரும்பியுள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களில் JDU நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ஜா தலைமையிலான குழுவினரும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினரும் இன்று புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்தனர். காங்கிரஸ் MP திரு சசி தரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுவினர் அமெரிக்காவில் தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை எடுத்துக் கூறினர். பின்னர் திரு சசி தரூர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தீவிரவாத தாக்குதல்களை கண்டிப்பதிலும் சுய பாதுகாப்பிற்கான இந்தியாவின் உரிமைகளை ஆதரிப்பதிலும் அமெரிக்காவில் பொது கருத்து இருப்பதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒலிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1947-48 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து பரம்வீர் சக்ரா விருது பெற்ற நாயக் ஜாதுநாத் சிங் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 1916 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த நாயக் ஜாதுநாத் சிங் 1941 ஆண்டில் முதலாவது ராஜபுத்திர படைப்பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவராவார். 1947-48 ஆண்டு இந்தோ பாக் போரின் போது பாகிஸ்தான் படையினர் 1947 டிசம்பரில் ஜங்கார் பகுதியை கைப்பற்றியதால் போர் முக்கியத்துவம் அதிகமுள்ள நௌஷாரா பகுதியில் எதிரிகளின் கை ஓங்கிய நிலையில் எதிரிகள் மீண்டும் தாக்கக்கூடும் என்ற கணிப்பின் அடிப்படையில் இந்திய படையினர் தைன்தார் மலைமுகடு உள்ளிட்ட முக்கிய நிலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தினர். தைன்தார் மலைமுகட்டில் இருந்த முன்னணி ராணுவ நிலை ஒன்றை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 9 வீரர்கள் அடங்கிய குழுவிற்கு நாயக் ஜாதுநாத் சிங் தலைமையேற்றார். 1948 ஆண்டு பிப்ரவரி 6 தேதி பனிமூடிய காலை பொழுதில் எதிரி படையினர் தைன்தார் நிலை மீது பெருமெடுப்பிலான தாக்குதலை தொடக்கினர். 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய துருப்புகள் முதல் அலையாக இந்திய படைகளின் 2வது காவல் நிலையை நோக்கி முன்னேறி வந்தபோது நாயக் ஜாதுநாத் சிங் தலைமையிலான படைக்குழுவினர் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்தும் பாகிஸ்தான் படையினரை வலுவாக திருப்பி தாக்கி அவர்களை குழப்பத்திலேயே பின்வாங்க செய்தனர். ஜாதுநாத் சிங் தலைமையிலான படைக்குழுவில் 4 பேர் இதில் காயமடைந்த போதிலும் எஞ்சியிருந்த வீரர்களை அவர் துரிதமாக ஒருங்கிணைத்து தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டார். இதில் அவருக்கே காயம் ஏற்பட்ட நிலையிலும் காயமடைந்த வேறொரு வீரரின் துப்பாக்கியை அவர் தன் கையில் எடுத்து சராமரியாக சுட்டதில் 2வது அலையாக வந்த எதிரி படையினரின் முன்னேற்றம் உடனடியாக தடைப்பட்டது. அநேகமாக தோல்வி என்ற அனுகூலமற்ற நிலையை அவர் இந்நடவடிக்கை மூலம் உறுதியான பாதுகாப்பு நிலையாக மாற்றி காட்டினார். ஆனால் அதன் பின்னரும் நாயக் ஜாதுநாத் சிங்கின் சக வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு அல்லது காயமடைந்த நிலையில் எதிரி படையினர் 3வது அலையாக மீண்டும் தாக்குதலை தொடங்கினர். ஜாதுநாத் சிங் உடலில் ரத்தம் கொட்ட கொட்ட தனி ஒரு ஆளாகவே பதுங்கு குழியில் இருந்து வெளிவந்து ஸ்டென் துப்பாக்கி மூலம் எதிரிகளை கடுமையாக தாக்கியதால் எதிரிகள் அலறி அடித்துக் கொண்டு சிதறி ஓடினர். இறுதியான இந்த வீரச் செயலின் போது எதிரிகளின் 2 குண்டுகள் ஜாதுநாத் சிங்கின் தலையிலும் மார்பிலும் பாய்ந்து அவரை வீழ்த்திய போதிலும் அவரது வீரம் மற்றும் கடைசி வரை விட்டுக் கொடுக்காத தலைமைத்துவம் காரணமாகவே இந்திய காவல் நிலையை எதிரிகள் கைப்பற்ற முடியாமல் போயிற்று. நாயக் ஜாதுநாத் சிங்கின் அசாதாரண துணிச்சல் மற்றும் உயிர் தியாகத்திற்காக மரணத்திற்கு பிந்தைய முறையில் அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இன்று மாலை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெறும் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகள் நலனில் அர்ப்பணிப்பு கொண்ட கருணை மிகுந்த அரசாக தமது அரசு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
கண்ணியமாக வாழும் வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கக்கூடிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் அரசின் கடமை பற்று தொடர்ந்து நீடிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சிந்தூர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடுகளை வெளிநாடுகளில் எடுத்துக் கூறும் பணிகளை முடித்துக் கொண்டு இதுவரை 5 அனைத்துக் கட்சி குழுக்கள் தாயகம் திரும்பியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.